சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நான் இளவரசருடன் சென்றிருந்தாலாவது அவரை எப்படியாவது காப்பாற்றிக் கொண்டு வந்திருப்பேன். ஒருவருக்கு முற்பகல் இன்னா செய்யின் அவருக்கு இன்னா பிற்பகல் தானே விளையும் என்பது சான்றோர் வாக்கு. அன்று சோழ நாட்டில் உன்னையே சுற்றி வந்த என்னை நம்ப வைத்து கழுத்தை அறுத்தாயே, அந்த பாவம் எளிதில் உன்னை விட்டுவிடுமா? அதுதான் இப்போது உன்னை இப்படியெல்லாம் துரத்துகிறது. உனது நிலையை பார்த்தாய மலர்கொடி, உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது உன் வாழ்க்கையே கஷ்டமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. மகாராணியாருக்கு வணக்கம். என்ன மணிமாறா, பயணத்திற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து விட்டாயா? ஆம் மகாராணியாரே, அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டது. அதை பற்றிய தகவலைத்தான் இளவரசியாரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். தாங்களும் வந்து விட்டீர்கள். மகாராணியாரே, நான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை சரிபார்க்க வேண்டும். நான் புறப்படுகிறேன். சரி மணிமாறா. மலர்கொடி, பயணத்திற்கான உனது உடைமைகளை எடுத்து வைத்துக் கொண்டாயா? எடுத்து வைத்து விட்டேன் அத்தையாரே. சரி வா, புறப்படலாம். நண்பா. என்ன நண்பா? இப்போதுள்ள சூழ்நிலையில் எனக்கு எவ்வளவு முக்கியமான வேலைகள் இருக்கிறது என்பது உனக்கே தெரியும் அல்லவா? தெரியும். தெரிந்தும் கடற்கரை அங்காடிக்கு போகலாம் என்று என்னையும் அழைத்து வந்திருக்கிறாயே. நண்பா, நான் வருடந்தோறும் இந்த கடற்கரை அங்காடிக்கு வந்து எனக்கு வேண்டிய பொருளை வாங்கிக் கொள்வேன். அம்மாவோடு நான் இங்கு வரும்போது அம்மாவை கண்டதும் கடைக்காரர்கள் பயந்து பணிந்து உங்களுக்கு எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். அம்மாவும் அவர்களது பயத்தையும் பணிவையும் பயன்படுத்திக் கொண்டு 1க்கு 10ஆகவே எடுத்துக்கொள்வார்கள். நானும் எனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்வேன். ஆனால் அவற்றுக்கெல்லாம் ஒருவருக்கு கூட ஒரு காசு கூட கொடுக்க மாட்டார் என் அம்மா. நான் அப்போதிருந்த சூழ்நிலையில் எனக்கு அது தவறாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லையே. என் நண்பனின் அறிவுரைப்படி நடப்பதால் இப்போது என் நிலையே மாறிவிட்டதே. அதனால்தான் இந்த முறை அம்மாவுடன் வராமல் உன்னை வற்புறுத்தி இங்கு வரவழைத்தேன். நான் அங்காடிக்கு செல்ல வேண்டும் என்று அப்பாவிடம் சொன்னதும் அவர் சில பொற்காசுகளை கொடுத்தார். அதை கொண்டு எனக்கு தேவையானவற்றை வாங்கிக் கொள்ளலாம் என்று உன்னை அழைத்து வந்தேன். நண்பா, உன்னை நினைத்தால் எனக்கு மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. உனக்கு வேண்டிய பொருளை வாங்கிக்கொள். அதற்கு நான் காசு தருகிறேன். வா போகலாம். வாருங்கள் தளபதியாரே, வாருங்கள். தாங்கள் இங்கு வந்ததால் என் அங்காடிக்கே ஒரு பெருமை கிடைத்திருக்கிறது. இதோ இந்த ஆடையை பாருங்கள். இது உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் என் நண்பனுக்காக வந்தேன். நண்பனா? யார்? ஏன், என்னை பார்த்தால் இவருக்கு நண்பனாக இருக்க முடியும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? என்னை மன்னித்து விடுங்கள், தெரியாமல் கேட்டுவிட்டேன். தங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள். இது இல்லை இல்லை, இது இரண்டையும் தாருங்கள். தயவு செய்து இந்த ஆடையை தாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த ஆடையை தாங்கள் அணிந்தால் மிகவும் எடுப்பாக இருக்கும். என்னிடம் போதுமான ஆடைகள் இருக்கின்றன. இருந்தாலும் உங்கள் திருப்திக்காக பெற்றுக்கொள்கிறேன். இதற்குண்டான விலையையும் என் நண்பன் தேர்ந்தெடுத்த ஆடைகளின் விலையையும் சொல்லுங்கள். என்ன என்ன, தங்களிடம் காசு பெறுவதா? தாங்கள் என் கடைக்கு வந்ததே பெரியதாயிற்றே. இதையெல்லாம் தாங்கள் பெற்றுக்கொண்டதே எனக்கு தரப்பட்ட கௌரவமாயிற்றே. தாங்கள் இவற்றுக்காக ஒரு பொற்காசு கூட தர தேவையில்லை. ஏன்? தங்களை போன்ற உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களிடம் என்னை போன்ற கடைக்காரர்கள் காசு பெற மாட்டார்கள். வேண்டுமானால் தங்களுடன் வந்திருக்கும் வீரர்களை கேளுங்கள். ஓ, அப்படியானால் வீரர்கள் அவ்வப்போது இங்கு வந்து இதுபோல் ஏதாவது வாங்கிக் கொண்டு
அதற்குரிய விலையை தராமல் போகிறார்கள் என்று சொல். இல்லை தளபதியாரே, இல்லை. நாங்கள் இந்த கடைக்கு வந்ததே இல்லை. இவரிடம் காசு கொடுக்காமல் எதுவும் வாங்கியதே இல்லை. இங்குள்ள எந்த கடையில் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். எந்த கடையிலும் எதையுமே நாங்கள் காசு கொடுக்காமல் வாங்கியதே இல்லை. தளபதியாரே, இவர்களை இதுவரை நான் இங்கு பார்த்ததே இல்லை. இவர்கள் எதையும் என்னிடம் வாங்கிக் கொண்டு போனதும் இல்லை. கடைக்காரரே, நான் இந்த நாட்டின் தளபதியாக இருக்கலாம். இன்று சிலர் வேறு வேறு பதவிகளில் இருப்பவர்களாக இருக்கலாம். ஆனால் எல்லோருக்குமே சோழ பேரரசில் பெரும் செல்வத்தை ஊதியமாக தருகிறார்கள். ஊதியம் பெறாமல் யாரும் இங்கு இலவசமாக வேலை செய்வதில்லை. அதனால் எனக்கோ என்னை போன்ற அரசு அதிகாரிகளுக்கோ நீங்கள் இலவசமாக எதையும் தர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி யாராவது கேட்டால் பொருளை பெற்றுக்கொண்டு அதற்குரிய காசை தராமல் போனால் என்னிடம் வந்து சொல்லுங்கள். நான் அவர்களை அந்த பதவியிலிருந்தே நீக்கி விடுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள் என்று இப்படி செய்துவிட்டேன். இனி ஒருபோதும் எவரிடமும் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன். சரி, இந்த ஆடைகளுக்கான விலையை சொல்லுங்கள். 5 பொற்காசுகள் தாருங்கள் தளபதியாரே. அவர்கள் நலமாகத்தான் இருக்கிறார்கள். நான் சொன்ன பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நண்பா, நண்பா, என்ன நண்பா? அதோ அந்த பெண். எந்த பெண்? அதோ அந்த கடையில் நிற்கிறாளே, அவள்தான் அன்று என் அம்மாவை சந்தித்து பேசியவள். அவள் பெயர் என்னவென்று சொன்னாய்? கோமதி. கோமதி, ஐயா, என்னம்மா? அவர் யார்? என்னம்மா இப்படி கேட்கிறாய்? அவர்தான் நமது சோழ நாட்டின் தளபதி பார்த்திபன். அந்த சிறுவன்? அவன் மாமன்னரின் தங்கை மங்கம்மாவின் பிள்ளை. இங்கே வா. வீரர்களே, அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு வாருங்கள். உத்தரவு. வீரர்களே, விடியுங்கள் அவளை. செல்லுங்கள். வா. ஓடாதே. எங்கே ஓடுகிறாய்? நில். எங்கே ஓடுகிறாய்? ஓடாதே. சொல்வதை கேள். நில். ஓடாதே. கேட்டான். உன்னைத்தான். ஓடாதே. நில். ஓடாதே. கேள். நீ எங்கு சொன்னாலும் விட மாட்டோம். நில். ஓடாதே. ஓடாதே. நீ தப்பிக்க முடியாது. ஓடாதே. சொல்வதை கேள். நில். ஓடாதே. ஓடாதே. சொல்வதை கேள். நில் என்கிறேன் அல்லவா? ஓடாதே. சொல்வதை கேள். பார்த்து எழுந்திரு. ஒன்றுமாகவில்லையே. எங்கும் காணவில்லையே. எங்கு சென்றாள்? வீரர்களே, எங்கே அவள்? அவள் தப்பித்து விட்டாள் தளபதியாரே. மூடர்களே, ஒரு பெண்ணை பிடிக்க உங்களால் முடியவில்லையா? கை கெட்டிய தூரத்தில் இருந்தவளை கை நழுவ விட்டு விட்டீர்களே. எங்கே போய்விடப் போகிறாள்? நானும் பார்க்கிறேன். வாருங்கள்.
தளபதியாரே, தாங்கள் கூறிய கருத்துக்கள் மிகவும் சிந்திக்கத்தக்கதுதான். ஆனால் நாம் எடுக்கும் முடிவு மிகவும் அவசரப்பட்டு எடுத்த முடிவாக இருந்துவிடக் கூடாது என்ற யோசனையும் எனக்கு இருக்கின்றது. இல்லை மன்னவா, இதில் யோசிப்பதற்கு எதுவும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. நமது காவல் கட்டுப்பாட்டில் இருக்கும் இளம்வழுதியிடம் நீங்களே நேரடியாக சென்று அழுந்தூர் வேளாளர் விஜயபூபதியை சோழ நாட்டிலிருந்து வெளியேற்ற ஒத்துழைப்பு தாருங்கள், அவரை சோழ நாட்டிலிருந்து வெளியேற்ற சொல்லி சோழ மாமன்னர் கரிகாலருக்கு மடல் அனுப்புங்கள் என்று கோரிக்கை வைத்தீர்களே. மன்னவா, நன்றாக சிந்தித்து பாருங்கள். அவருக்கு தாங்கள் ஆணையிடவில்லையே, வேண்டுகோள் தானே விடுத்தீர்கள். இப்படி மடல் எழுத வேண்டும் என்று யாரிடமும் சொல்லி அனுப்பவும் இல்லையே. தாங்கள் தான் நேரிடையாக சென்று தெரியப்படுத்தினீர்கள். அந்த அளவிற்கு இறங்கி வந்து நீங்களே நேரிடையாக போய் கேட்டும் உங்கள் கோரிக்கைக்கு இளவரசர் இளவழுதி அடிபணியவில்லை என்றால் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அவருக்கே அந்த விஜயபூபதியை சோழ நாட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது, அனுப்பி வைக்க சம்மதிக்க கூடாது என்ற கோட்பாட்டில் இத்தனை உறுதி இருக்கிறது என்றால் சோழ மன்னர் கரிகாலரை பற்றி தாங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இவரே இவ்வளவு உறுதியாக இருக்கிறார் என்றால் சோழ மன்னர் கரிகாலர் அந்த விஷயத்தில் எவ்வளவு உறுதியாக இருப்பார்? நிச்சயம் நமது கோரிக்கைக்கு அவர் செவி சாய்க்கவே மாட்டார். அழுந்தூர் வேளாளர் விஜயபூபதியை சோழ நாட்டு எல்லையை விட்டு அனுப்பி வைக்கவும் மாட்டார். தாங்கள் கூறுவதெல்லாம் உண்மைதான் தளபதியாரே. தொடர்ந்து நம்மை நிராகரித்து வரும் அவர்களுக்கு எதிராக ஓர் அடியேனும் நாம் எடுத்து வைக்க வேண்டும். அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக நாம் என்ன செய்ய போகின்றோம்? இளவரசர் இளமழுதிக்கு நாம் கொடுத்துக் கொண்டிருக்கும் ராஜ மரியாதையை குறைக்கப் போகின்றோம். நம்மை மதிக்காத அவருக்கு எதற்கு ராஜ மரியாதை? அப்படி இல்லை தளபதியாரே. எல்லாவற்றிற்கும் ஒரு நியதி இருக்கிறது. என்ன இருந்தாலும் இளம்வழுதி ஒரு இளவரசர் அல்லவா, வருங்கால மன்னர் அல்லவா? எங்கள் மன்னர் குல வழக்கப்படி அவர்கள் சிறைப்பட்டிருந்தாலும், ஏன் தூக்கு தண்டனை கைதியாக இருந்தாலும் அவர்களுக்குரிய ராஜ மரியாதையை தருவதற்கு நாங்கள் மறுக்கக்கூடாது. அது நியாயமும் இல்லை. மன்னவா, நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர்களுக்கு எதிராக நாம் சிறிதாக ஒரு அடியாவது எடுத்து வைக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன். தற்பொழுது இளவரசர் இளமழுதிக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கும் வசதிகளை ஒவ்வொன்றாக குறைப்போம். இப்பொழுது இளம்வழுதியை விசாலமான காற்றோட்டமிக்க வசதியான அறையில் நாம் தங்க வைத்திருக்கிறோம் அல்லவா, அதை மாற்றுவோம். இப்பொழுது தரமான ராஜ விருந்து உணவு அவருக்கு தரப்பட்டு வருகிறது. அதை 2ஆம் தரம் 3ஆம் தரம் என்று குறைப்போம். இப்பொழுது அவர் வழக்கமாக அணியும் ராஜ உடையையே அணிய அனுமதி அளித்திருக்கின்றோம். அதை மாற்றி சாதாரண உடையை கொடுத்து அவரை ஒரு சாதாரண மனிதனாக மாற்றுவோம். இப்படி அவருக்குரிய வசதிகளை ஒவ்வொன்றாக குறைத்து நாமே நம் நாட்டு மக்களிடையே இளவரசர் இளமழுதிக்கு கொடுக்கப்பட்டு வந்த அனைத்து வசதிகளும் சேர அரண்மனையில் குறைக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது அவர் ஒரு சாதாரண கைதி என்ற வதந்தியை பரப்பி விட்டு விடுவோம். அந்த விஷயம் சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் ஒற்றர்கள் மூலமாக எட்டிவிடும். இல்லை என்றால் நான் எட்ட வைக்கிறேன். அதற்கு பின்னர் சோழ நாட்டிற்கு தாங்கள் ஓலை அனுப்ப தேவையே இல்லை. அவர்களே பயந்து போய் நம்மை அணுகுவார்கள், நம் வழிக்கும் வருவார்கள். இல்லை தளபதியாரே, இல்லை. நீங்கள் நினைப்பது தவறு. பொதுவாக மன்னர் குலத்தில் பிறந்த அனைவருமே தங்கள் இளமை காலத்தில் குருகுலத்தில் தங்கி படித்திருப்பார்கள். குருகுல முறைப்படி படித்தவர்கள் நெஞ்சுரம் மிக்கவர்களாக, எந்த சூழலையும் பழகிக்கொள்ளும் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள். நிச்சயம் இளவரசர் இளம்வழுதியும் குருகுலத்தில் பயின்றிருப்பார். இம்மாதிரி இடத்தை மாற்றுவது, உடையை மாற்றுவது, உணவை மாற்றுவது போன்ற புற விஷயங்கள் அவர்களை பெரிதாக பாதித்து விடாது. இந்த மாதிரியான நெருக்கடிகளை அவர்கள் எளிதில் தாண்டி வந்து விடுவார்கள். இவர்களை புற விஷயங்களால் அசைத்து விட முடியாது. அக விஷயங்களில் சுலபமாக அசைத்து விடலாம். மன்னவா, தாங்கள் கூறுவது எதையும் என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தாங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள்? இளம்வழுதிக்கு தாங்கள் கூறியது போல் அல்லாமல் வேறு விதமான நெருக்கடியை கொடுப்போம் என்கின்றேன். எங்கு அடித்தால் இளம்வழுதிக்கு வலிக்குமோ அந்த இடத்தில் அடிப்போம் என்கின்றேன். உடலை வருந்த வைப்பதை விட உள்ளத்தை வருந்த வைப்போம் என்கின்றேன்.
என்ன புரியவில்லையா? புரியும்படியே சொல்கின்றேன். இளம்பழுதி எதில் மிகவும் ஈடுபாடு காட்டுபவர் தெரியுமா? கவிதை எழுதுவதில். அவரை பொறுத்தவரை கவிதை எழுதா நாட்கள் எல்லாம் பிறவா நாட்கள். அவரால் கவிதை எழுதாமல் ஒரு கணம் கூட இருக்க முடியாது. அந்த அளவிற்கு அவருக்கு கவிதை எழுதுவதில் ஈடுபாடு இருக்கின்றது. எரிவதை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும் என்பார்கள். அதனால் இளம்பழுதி கவிதை எழுதுவதற்காக நம்மால் தரப்பட்ட ஓலைச்சுவடிகளையும் எழுத்தாணியையும் அவரிடமிருந்து பறித்து விடுங்கள். அவருடைய கொட்டம் தானாக அடங்கிவிடும். உத்தரவு மன்னவா, தங்கள் கட்டளையை இப்பொழுது நிறைவேற்றுகிறேன். பிரபு. வா தேவி, வா பரிவர்த்தனி. நீங்கள் இருவரும் எப்பொழுது வந்தீர்கள்? தாங்கள் தளபதியாரிடம் பாண்டிய இளவரசர் இளம்வழுதியை பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தீர்களே, அப்போதே வந்துவிட்டோம். தொந்தரவு தர வேண்டாம் என்றுதான் இவ்வளவு நேரமாக சற்று தள்ளியே நின்று கொண்டிருந்தோம். பிரபு, சமீப காலமாக உங்கள் எண்ணங்களிலும் செயல்பாடுகளிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. தாங்கள் செல்லும் திசை தவறென்று எனக்கு தோன்றுகிறது. உங்கள் சொல்லிலும் செயலிலும் இப்போதெல்லாம் நிறைய வேறுபாடுகளை நான் காண்கின்றேன். தாங்கள் ஏன் இப்படி நாளுக்கு நாள் தவறான முடிவை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவி, நீ என்ன சொல்லுகின்றாய்? இளவரசர் இளம்வழுதிக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பதற்கு இப்பொழுது என்ன அவசியம் வந்திருக்கிறது? ஆம் தந்தையே, எனக்கும் கூட நீங்கள் தந்த தண்டனையில் உடன்பாடு கிடையாது. பாவம் பாண்டிய இளவரசர். அவர் ஏற்கனவே நாடு, தாய், தந்தை, மனைவி என்று சகலத்தையும் பிரிந்து துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறார். அவருடைய பிரிவு துயரத்தையும் தனிமை வாட்டத்தையும் போக்குவதற்கு அந்த ஓலைச்சுவடிகளும் எழுத்தாணியும் தான் உறுதுணையாக இருந்திருக்கும். இளவரசர் இளம்வழுதியிடமிருந்து அவற்றை பிடுங்க சொல்லி தளபதியாரிடம் உத்தரவு பிறப்பித்தீர்களே, அப்போது எனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. குழந்தை கையில் இருந்த பால் கிண்ணத்தை பிடுங்க சொன்னது போல் அந்த பிள்ளையின் கையிலிருந்து எழுத்தாணியையும் ஓலைச்சுவடுகளையும் பிடுங்க சொல்லிவிட்டீர்களே. நான் என்ன செய்ய முடியும் தேவி? நானே நேரில் சென்று இளம்பழுதியிடம் சமாதானமாக பேசி பார்த்தேன். என் வழிக்கு அவன் வருவதாக தெரியவில்லை. உயிரை போக்கினாலும் போக்குவேன், உன் வழிக்கு வரமாட்டேன் என்கின்றான். இளம்பழுதியை என் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அவனுக்கு இது போன்ற அதிர்ச்சி வைத்தியத்தை தந்துதான் தீர வேண்டும். வேறு வழி இல்லை. இதெல்லாம் அரசியலில் உள்ள நிர்பந்தம். இவற்றையெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உங்கள் இருவருக்கும் பொதுவாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நடைமுறை வாழ்க்கை என்பது வேறு, அரசாட்சி வாழ்க்கை முறை என்பது வேறு. இரண்டும் ஒன்று போல் எண்ணி உங்களை நீங்களே குழப்பிக் கொள்ளாதீர்கள். என்னை கொல்ல திட்டம் தீட்டிய பாண்டிய இளவரசன் இளம்பழுதிக்கு இந்த தண்டனை கூட தரவில்லை என்றால் எப்படி? நான் நிச்சயம் இதை நிறைவேற்றியே தீருவேன். பார்த்திபா, எப்பொழுது வந்தாய்? இப்பொழுதுதான் வந்தேன். ஏன் மிகவும் சோர்வாக இருக்கிறாய்? எனது முயற்சி ஒன்று தோல்வியடைந்து விட்டது. அதற்காகவா இப்படி சோர்ந்து விட்டாய்? வாழ்க்கை என்பதே ஒரு சறுக்கு மரம்தான். அதில் ஏற வேண்டும் என்று முயற்சி செய்யும் போதெல்லாம் அது நம்மை சறுக்கி கீழே கொண்டு வந்து விடும். அதற்காக நாம் விட்டு விடுகிறோமா என்ன? மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து மேலே சென்று விடுகிறோம் அல்லவா? அப்படித்தான் நீ இப்போது தோல்வி அடைந்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சித்து அதன் உச்சிக்கே சென்றுவிட வேண்டும். உன்னால் அது முடியும். அப்படி சொல்லுங்கள் அப்பா.